நீங்க கேட்டு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆபிரகாம்கிட்ட போய் கேக்குறீங்க, ஐயா ஆபிரகாம் ஐயா, 75 வயசுல கர்த்தர் உங்களுக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. எத்தனை வயசுல கொடுத்தாரு? 25 வருஷம் காத்திருக்க வச்சு 100 வயசுல கொடுக்கிறாரு. அந்த பாதை எப்படி கடினமா இருந்துச்சு, அது எப்படி நீங்க தாங்குனீங்கன்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? லேசான காரியம் எங்க ராஜாவுக்கு, லேசான காரியம். ஈசா கிட்ட போய் கேக்குறாங்க, ஓம் உங்க தகப்பனுக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம்? பூமியின் தூளை போல ஒரு சந்ததி பெருகும், வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுன்னு சொன்னாரு. ஆனா ஈசாக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. ஈசாக்கு வாக்குத்தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படின்ற நிலைமையில இங்க இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதுதான் நான் அற்புதம் செய்ய போற நேரம், அந்த அற்புதம் நடக்க போகிற காலம், அந்த அட்மாஸ்பியர், அந்த கிளைமேட் இதுதான். நடக்காது, இனி வாய்க்காது, கிடைக்காதுன்னு நினைச்சு நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. அந்த நிலைமையில இருந்துதான் உன்னை தூக்கி எடுக்க, உன்னை பலப்படுத்த, உனக்கு சகாயம் பண்ண, வாய்க்காதத நடக்காதத, கிடைக்காதத கிடைக்க பண்ண, வாய்க்க பண்ண அவரால் முடியும். அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. ஈசா கிட்ட போய் கேளுங்க, ஈசாக்கு எப்படி ஈசாக்கு இதெல்லாம் நடந்துச்சு? லேசான காரியம் எங்க ராஜாவுக்கு, லேசான காரியம். யாக்கோபு எப்படி? யாக்கோபு ஏசாக்கு பயந்து உடனே தகப்பனுக்கு, தகப்பனால துரத்தப்பட்ட, தாயால துரத்தப்பட்ட, மாமனாரால துரத்தப்பட்ட, எப்படி நிலை நின்னு கேட்கும்போது யாக்கோபு ஒருவேளை சொல்லுவார் நினைக்கிறேன், லேசான காரியம் எங்க இயேசுவுக்கு. வாயை திறந்து பாடுங்க. பாடும் போதே ஒரு புதிய பலன் இன்னைக்கு நிரப்பும். தாவீதுட்ட போய் கேளுங்க, யோசேப்பிட்ட போய் கேளுங்க. யோசேப்பு குழிக்குள்ள போட்டாங்களே, எகிப்துக்கு விற்கப்பட்டியே, உன் மேல பழிய சுமத்துனாங்களே, பானபாத்திரான காரனால மறக்கப்பட்டியே, வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு கர்த்தர் உன்னை நடத்தின பாதை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. குழி, ஜெயிலு, பல அநேகரால மறக்கப்பட்ட அனுபவம். ஆனாலும் எப்படி நிலைச்சிருந்தேன்னு கேட்கும் போது